நினைச்சிருவோம். பென்சில் எப்போ யூஸ் பண்ணுவோம்? நமக்கு விவரம் தெரியுது வரைக்கும் தான். நமக்கு விவரம் தெரிஞ்சுட்டா பேனாவில் எழுதுவோம். பேனாவில் எழுதுனது என்ன பண்ண முடியாது, அடிக்க முடியாது, அடிக்க தான் முடியும். இன்னைக்கு அதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை வச்சு நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ தப்பு பண்ணுறது இடத்துல அதை சரி பண்ணுறன்றது நமக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சின்ன வயசுல நிறைய தப்பு பண்ணுன்றதுனால பென்சிலால் எழுத பழக்க சொன்னாங்க. ஏன் அப்பயே பேனா கையில் கொடுத்துருக்கலாமே? அப்போ தவறுகள் வரும். அடுத்த தவறை திருத்திக்கணுங்கிறதுக்காக தான் பேனா. அதே போல் பேனா தவறாக எழுதிடுச்சுன்னா பேனாவை யாரும் உடைக்கிறது இல்லை, பேப்பரை கசைக்கு போகிறோம். அந்த மாதிரி தப்புக்கு காரணம் நம்ம. ஆனால் நம்ம கூட இருக்கவங்க மேலே அந்த படியை சுமத்து அவங்கள குற்றவாளியாக்கி எங்கேயோ தொலைக்கிறதுக்கு நம்ம தள்ளி போயிட்டே இருக்கோம். இப்படி ஒவ்வொருத்தர் மேலேயும் குறைகளை சொல்லி ஒவ்வொருத்தரை விலகிக்கிட்டே போனோம்னா நம்மளை சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கிட்டையும் எல்லா குறையும் இருக்கு. கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க, அது சொல்லும் நான் என்ன தப்பு பண்ணேன்னு. என் மனசாட்சி என்ன உண்மைதான் பேசும். கண்ணாடிக்கு முன்னாடி நம்ம போய் நின்னோம்னா என் உருவத்தில் இருக்கிறது தான் எனக்கு தெரியுமா தெரியாதா, நான் காலையில இருந்து என்ன பண்ணேன் போனேங்கிறது. எல்லாரும் நமக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி வச்சுக்கோங்க. இன்னொருத்தரை குறை சொல்றதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டையும் தப்பு இருக்குதான். சரி பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. அதை 10 பேருக்கு முன்னாடி சொன்னீங்கன்னாக்கா அது அவங்களுடைய ஈகோ டச் பண்ற மாதிரி. தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு சொல்லுங்க, நம்ம சங்கத்துல இப்படிலாம் பண்ணக்கூடாது, இப்படிதான் முடிவு எடுத்துக்கலாம், உனக்கு விருப்பமா இருந்தா இதை செய், இல்லைன்னா தெரிஞ்சது விளைகிறது இருந்து உன்னையும் கஷ்டப்படுத்திட்டு எங்களையும் கஷ்டப்படுத்தணும். டீசெண்டா சொல்லி முடிச்சிருக்கலாமே. அதை பொதுத்தளத்துல பேசினாதான் நான் பெரிய ஆளா? நான் பெரிய ஆளா என்ன பண்ண போறேன்? என்ன குறை சொல்றதுக்கு இன்னொருத்தர் வருவாரு இல்லை. இன்னைக்கு நான் யுவராஜன் குறை சொல்லி பேசுறேன் அப்படின்னா என்ன குறை சொல்றதுக்கு சேகர் ரெடியா இருக்கான். சேகரை குறை சொல்றதுக்கு அடுத்தது ஒரு பொண்ணுரங்க ரெடியா இருக்கான். உண்மை அப்படித்தான். இங்க யாருமே நிரந்தரமா ஒரே இடத்துல இருக்கவே முடியாது. 100% நல்லவனை நீங்க தேடிக்கிட்டு தான் இருக்கீங்களே தவிர நீங்க நல்லவனா ஆகணும்னு